இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தாங்க. எல்லாருமே அரைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி அரைக்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குமோ, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் துவரம் பருப்பு. பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். 100 கிராம் கடலப்பருப்பு. உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா 200 கிராம் போடலாம். அப்படி இல்லை 300 கிராம் போட்டுக்கலாம். 300 கிராம் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம மூட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால தான் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறது. பூண்டு வந்து அந்த பருப்புலாம் நம்ம சேர்க்கறதுனால வாயு தொல்லை வந்து கொஞ்சம் குறையும். ஒரு சிலருக்கு பருப்பு ஆகாது இல்லைங்களா? கடலப்பருப்பாகட்டும், துவரம் பருப்பாகட்டும் வந்து வாயு பிடிப்பு இருக்கும். அதுக்காக அந்த பூண்டு போடுறது. பெரும்பாலும் பூண்டு வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அவ்வளோவா. குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு சிலர் பெரியவங்களுக்கே கூட பூண்டு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு ஒரு கைப்பிடி. எள்ளு வந்து ரொம்ப நல்லதுங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாலாம் வந்து சும்மா கொஞ்சம் அள்ளி கொடுப்பாங்க. எள்ளு வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு. வெறுப்பாக இருக்குன்னா கொஞ்சம் அள்ளி கொடுப்பாங்க. கிராமத்துங்களில் கூட பார்த்திங்கனாக்கா எள்ளு எல்லாம் வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு பலகாரம் செய்யும்போது எள்ளு கலந்துப்பாங்க. இல்லை வெறும் வாயில் கூட வெறுப்பாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு அந்த எள்ளு. நான் வெள்ளை எள்ளும் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். கருப்பு எள்ளும் போட்டிருக்கேன். அடுத்தது மிளகு, ஜீரகம் போட்டிருக்கேன். மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காரத்துக்காக நான் போட்டிருக்கேன். மிளகா காரத்தோட மிளகு காரம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பழமொழியை கூட சொல்லுவாங்க. 8 மிளகு சாப்பிட்டா பகை உள்ள ஒரு வீட்டில் கூட விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் மிளகு வந்து நமக்கு சளி தொல்லையிலேருந்து காப்பாற்றும். விஷ முறிவுக்கு மிளகு வந்து பயன்படுத்துகிறாங்க. நான் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அது மிளகு காரம்னா ஓகே. மிளகா காரம்னா கொஞ்சம் வயிறு எரிச்சல் இருக்குமோ என்னமோன்னு கொஞ்சம் இது சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ மிளகு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். ஜீரணத்தன்மையை கொடுக்கும். அடுத்தது கருப்பு எள்ளு ஒரு கைப்பிடி. ஏன்னா ரெண்டுமே இருக்குன்றதுனால நான் போட்டேன். கசப்புலாம் வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் இட்லி சாம்பார் வைக்கும்போது கூட இந்த ஒரு பொடி வந்து இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாம்பார் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் தூவிட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் உப்புமா செஞ்சிங்கன்னா அந்த உப்புமாவுக்கு தொட்டுக்க இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோசை போடுறீங்க, நெய் தோசை, தொட்டுக்க எதுவுமே செய்யலை அப்படின்னும் போது தோசை ஊற்றி அதில் இட்லி பொடி தூவி நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது அந்த ஒரு தோசையை ஹோட்டலில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் சொல்லுவாங்க. நம்ம அழகாக வீட்டிலே சாப்பிட்டு போகலாம். அதேமாதிரியே கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து அது மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு அதை தூக்கி ஓரம் வச்சிடுறாங்க. ஆனால் கருவேப்பிலையினால் நமக்கு நிறைய நல்லது இருக்குது. கண் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் இந்த கருவேப்பிலை வந்து நம்ம போட்டு பொடி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. உப்பு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால வறுத்துக்கிறேன். கருவேப்பிலை பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை நிறைய சேர்த்துப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு தெரியாது உங்களுக்கு. அது பத்தலைன்றதுனால எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க, உங்களுக்கு இந்த பொடி வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 100 கிராம் இருக்குது, 200 கிராம் இருக்குது, 300 கிராம் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் சாம்பிள் கூட ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேன்னா நீங்கள் அடுத்தது ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி பொடி அரைச்சாலே எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் சட்னிக்கே வேலை இருக்காதுங்க. வேணுன்றவங்க உடனே ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க.